ஹாய் ஹலோ வெல்கம். ஸோ பொதுவாக ஆக்னி நிறைய ரீசன்ஸ்னால ஆக்னி பிம்பிள்ஸ் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆயில் ஸ்கின்னாக இருந்தால் அதிகமாக வரும். ப்ராப்பர் ஸ்கின் கேர் ரூட்டின் இல்லை அப்படின்னாலும் வரும். அந்த அடல்ட் ஏஜில் அதிகமாக வரும். ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால அதிகமாக வரும். அதிகமாக வெயிலில் சுற்றுறோம், ஸ்வெட் ஆகுது, அது ஸ்டோர் ஆகுது அப்படின்னா அது ஆக்னி மூலமாக தான் பிரேக் அவுட் பண்ணி வெளியேறும். அதே மாதிரி பாடியில் டாக்ஸின்ஸ் லெவல் அதிகமாக இருந்தாலும் அந்த ஆக்னி ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஆக்னியை ஒரு எக்ஸ்டர்னல் ப்ராடக்ட் மூலமாக செட்டில் பண்ண முடியும் அப்படின்னா ஓரளவு நம்ம எக்ஸ்டர்னல் ப்ராடக்ட்ஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரீலுக் ஆன்டி ஆக்னி ஃபேஸ் வாஷ் இதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் இதில் ஒரு 3 மேஜரான ஆக்டிவ் இன்கிரியன்ஸ் இருக்குது. சாலிசிலிக் ஆசிட், ஆயில் கண்ட்ரோல், டீப் போர்ஸுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு நாளைக்கு 2 டைம் 3 டைம் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்ப கண்டிப்பாக இது ஆயில் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஸோ ஆக்னியை செட்டில் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். தென் ஆலுவேரா அண்ட் டீ ட்ரீ ஆயில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி ஆக்னி இருந்தது அப்படின்னா அது வந்து ஹீலிங் ப்ராசஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ஆக்னி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆன்டி ஆக்னி ஃபேஸ் வாஷ் டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் எவர்.